கொஞ்சம் நில்லுமா தீபா. என்ன அங்கிள்? இங்க வா. இப்படி உட்காரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க அங்கிள். தீபா, சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் கம்பெனி ஓனருக்கு ஒரே பையன், பேரு மணி. அவனை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அவன் உன்னை ஏதோ ஒரு பார்ட்டியில பார்த்துருக்கான். உன்னை தான் கட்டிப்பேன்னு பிடிவாதமா இருக்கானா. அங்கிள், யாரை கேட்டு இந்த முடிவை எடுத்தீங்க? இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல? இதுல உங்ககிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு? சின்ன வயசுல இருந்து உனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் தானே கவனிச்சுக்கிட்டு வரேன். அது மட்டும் இல்லாம உனக்கு யார் மாப்பிள்ளையா வரணும்னு தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கு இல்லையா? இருக்கு அங்கிள். ஆனா நான் இன்னும் சின்ன குழந்தை இல்ல. என் வாழ்க்கையை பத்தி முடிவு எடுக்கிற உரிமை எனக்கும் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. நான் ஆகாஷை தான் லவ் பண்றேன். அவரை தான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன். இத பாரு தீபா, என் ஆசைக்கு எதிரா நீ முடிவு எடுத்தன்னா நீ இன்னொரு முடிவையும் எடுக்க வேண்டியிருக்கும். என்னது? உன்னை பாசமா இவ்வளவு நாளா வளர்த்த நான் வேணுமா இல்ல அவன் வேணுமான்னு முடிவு பண்ணிக்க. இதுல முடிவு எடுக்க எதுவும் இல்ல அங்கிள். நான் ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆகாஷ். அட தீபா, நீயா இந்த நேரத்துல? ஏன் ராத்திரி நேரத்துல நான் உன்னை பார்க்க வரக்கூடாதா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிரச்சனை எதுவும் இல்லையே. ஆகாஷ், எங்க அங்கிள் என்ன வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாரு. அதனாலதான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இனிமே உன் கூட தான் இருக்க போறேன். உனக்கு ப்ராப்ளம் இல்லையே? நோ ப்ராப்ளம். அப்புறம் இன்னொரு முடிவை எடுத்துட்டேன். நாளைக்கு காலையில நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். எனி ப்ராப்ளம்? ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னது? நீ வரதட்சணை பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆகாஷ், சும்மா ஜோக் அடிச்ச. கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயா இல்ல கோயில்லையா? கோயிலே வச்சுக்கலாம். 2 பேரும் மாலையை மாத்திக்குங்க. இந்தாங்க மாப்பிள்ள, பொண்ணோட கழுத்துல தாலியை கட்டுங்க. கல்யாண பொண்ணு நெத்தியில இந்த குங்குமத்தை இட்டு விடுங்க. இன்னையிலிருந்து நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆயாச்சு. க்ஷேமமா இருங்க.